Hello guys, welcome back to my channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் பேக் நெக்கும் அண்டு ஃப்ரண்ட் நெக்கும் சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் நம்ம கிராஸ் கட் போடுவோம் இல்லையா, கிராஸ் கட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவும் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது என்னென்னா இது சாரியோட ப்ளவுஸு. சாரியோட ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நமக்கு 2 சைடும் பார்டர் இருக்குது. ஒரு சைடு கொஞ்சம் பார்டர் பெருசாக இருக்குது, இன்னொரு சைடு பார்டர் சின்னதாக இருக்குது. இப்போ சின்னதாக இருக்குது இல்லையா, இந்த சைடு பார்டரை நான் என்ன பண்ணுறேன்னா பேக் சைடு கழுத்துக்கு மார்க் பண்ண போகிறேன். இது கிளாத்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடில் பார்டர் இருக்குது இல்லையா, அந்த இது பார்த்திங்கன்னா லென்த்து அதிகமாக இருக்குது, நீளமாக இருக்குது. அப்போ நம்ம பேக் சைடு இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ண முடியும். ஸ்லீவும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க, ஹெவி பார்டராக கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல தான் 2 ஸ்லீவுமே நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்போசிட் சைட்லேயே பேக் நெக் மார்க் பண்ணுறேன். இப்போ பார்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் to 2 இன்ச்சுக்கு வரையுமே நான் கிளாத்து விட்டுட்டு தான் எப்போவுமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்போ மார்க் பண்ணிவிட்டு, இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லையா, நமக்கு அந்த அளவு ப்ளவுஸை எடுத்து 2 ஷோல்டரும் அப்புறம் கை இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸை அளவெடுத்து பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ தான் ப்ளவுஸ் மார்க் பண்ண கற்றுக்குறேன், இப்போ தான் டிசைன் பண்ண கற்றுக்குறேன் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அதாவது ஸ்கேல் எடுத்து ஒரு கோடு போட்டுட்டேன். இதுக்கு மேலே ப்ளவுஸை வைக்கிறேன். ஓகேங்களா? ப்ளவுஸை வச்சுட்டு இந்த ஹார்ம் ஹோல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த இடம்லாம் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரெடி அளவு எடுத்து தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ரெடி அளவில் டிசைன் பண்ணாவே போதும். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்லாம் டைலர் பார்த்துப்பாங்க. நம்ம கரெக்டாக ப்ளவுஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கே வச்சு மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஹார்மோலில் நல்லா எடுத்து விட்டு கைக்கு அந்த ஹார்மோல் கிட்ட ஒரு மார்க்கு, திரும்ப அந்த ஹிப்பு முடியுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு. இப்போ பாருங்கள், நான் ஷோல்டரை நல்லா கொஞ்சம் விரித்து நம்ம மார்க் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா இழுத்து முன்னாடி சைடு இழுத்து விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்ட்ரு முடிகிற அதாவது ஷோல்டரும் கையும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கோட டீப் இருக்கும் இல்லையா, அந்த டீப் ஹைட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மார்க் பண்ண எல்லா இடத்தையும் ஜாயின் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்க்காக. நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓரளவுக்காவது டைலரிங் தெரிஞ்சிருக்கணும். டைலரிங்னால் பேசிக்காக அளவு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இல்லை நான் பேசிக்காக ஒரு நெக்கு மட்டும் 1000 கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் போடுறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரியே மார்க் பண்ணி டிசைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஷோல்டரும் கையும் சும்மா ஒரு வளைவு மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்து இதை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது நெக்கு வரும் இல்லையா, அந்த இடம் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்கு மேலேருந்து கரெக்டாக கீழே ஒரே அளவில் இருக்கணும் இல்லையா, நமக்கு மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு மேலே அந்த நெக்குக்கு இந்த இடத்துல எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு 3 இன்ச்சஸ் வந்திருக்கு. அப்போ 3 இன்ச்சஸ் நம்ம நெக்கு டீப் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, 10 ஹைட்டு 10 வந்திருக்கும். மேக்ஸிமம் மினிமம் 10 வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு மார்க் பண்ண 3 இன்ச்சஸ் இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டிருக்கேன். மேலேருந்து கீழே ஜாயின் பண்ணுறோம். இது எதுக்காகனா நெக்கை நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ரவுண்ட் நெக்கு, ஸ்டார் நெக்கு அப்படின்னு. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன நெக் வேணுமோ அதை டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு பர்ஃபெக்டான அளவு கிடைக்கணும் இல்லையா, அதனால நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் போட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டீப்பான, அதாவது நம்ம ரவுண்ட் கழுத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த ரவுண்ட் கழுத்தே ரொம்ப க்ளோஸ்லேயும் வைப்போம், ரொம்ப விரித்து கொடுத்த மாதிரியும் வைப்போம். அதனால் ரொம்ப டீப்பாக இருக்க மாதிரியே டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன்.
1/2 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே அதை வந்து வளைச்சி விட போகிறேன். இப்படி வளைச்சி விட்டால் நமக்கு அந்த கழுத்து வந்து நல்லா டீப்பாக கிடைக்கும். கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்படி வளைச்சி கொடுக்குறேன். அவ்வளோதான். அந்த டாட் வச்சோம் இல்லையா, அந்த எட்ஜ், அதாவது அந்த பாக்ஸ் முடிகிற மாதிரி இருக்க இடத்துல இருந்து நான் மார்க் பண்ணேன். இப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கவர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த வளைவு வந்து அழகாக கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் கையில் கூட இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, இது வந்து நான் மார்க் பண்ணுற இது பார்த்திங்கன்னா, இந்த டெய்லரிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே, டிசைன் சொல்லுவாங்க, அதை வச்சு தான் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது ஒன்ஸ் வந்து நமக்கு தப்பாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லா அதாவது நல்ல வேறு ஏதாவது கிளாத் வச்சு தேய்ச்சோம்னா அது அழிஞ்சு போயிடும். இதுவே வந்து நீங்கள் பென்சிலில் வருது இல்லையா, கிளாஸ் மார்க்கிங் பென்சில், அதை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் ட்ரேஸ் பண்ணவும் முடியாது. ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை அழிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆஃப் சைடு வரைஞ்சோம் இல்லையா, அதுவே வந்து மடித்து 2ஆக திரும்ப வந்து அந்த ஓப்பன் இருக்கிற சைடு 2 ஓப்பனும் ஒன்றா வந்து பிடிச்சி இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஆஃப் சைடாக தான் மார்க் பண்ணியிருப்போம். அந்த பேலன்ஸ் ஆஃப் சைடு வந்து நமக்கு அப்படியே இந்த சைடு ஒட்டிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்து டிசைன் வந்து ஒட்டிடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது நம்மளுக்கு அளவும் மாறாது, 2 ஒரே ஈக்குவலாக இருக்கும். இப்போ லைட்டாக அந்த ஷேடு அந்த சைடு தெரியுதா, நான் அதுக்கு மேலேயே வந்து டார்க்காக திக் பண்ணுறேன். ஒரு ப்ளவுஸோட நெக்கை வந்து இப்படி தான் ட்ரேஸ் பண்ணணும். நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் ட்ரேஸ் பண்ணணும். இதுவே டெய்லராக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைனிங் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அது ஃபோல்ட் பண்ணது எப்படி இருக்கணும்னா, நம்ம ஓப்பன் அதாவது 2 சைடு கட் பண்ண சைடு இருக்கணும் இல்லையா, அது 2ம் வந்து ஒரு சைடும், அந்த மடித்த சைடு வந்து ஒரு சைடும் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு சைடு டிசைன் பண்ணால் இந்த மாதிரி இன்னொரு சைடு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அளவும் வந்து மாறாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். பேக் நெக்கு இப்படி தான் டிசைன் அதாவது மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த கழுத்தில் மட்டும்தான் டிசைன் பண்ணுவீங்க. அங்கங்கே பூட்டாஸ் வைப்பீங்க. அப்படி பூட்டாஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸை வந்து எந்த இடத்துலையும் கட்டாயி கொடுக்காது. அளவு வந்து கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. அதே மாதிரி ஷோல்டர், அந்த கழுத்து வந்து நீங்கள் ரொம்ப விரித்து வச்சும் வந்து மார்க் பண்ணக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு மார்க் பண்ணுங்கள். மினிமம் வந்து 3 இன்ச்சஸ்க்கு வரும். 2/4 to 3 இன்ச்சஸ்க்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பேக் சைடு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டுட்டு, இப்போது பேக் சைடில் எப்படி மார்க் பண்ணேனோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு ப்ளவுஸை எடுத்துகிட்டு சைடில் வந்து இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அந்த கட் பண்ண சைடு, அந்த சைடில் வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி கோட் போட்டிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடும் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6 இன்ச்சு இருக்கும். அதனால பாருங்கள், 6 இன்ச்சுக்கு வச்சுட்டு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறேன். நம்ம அந்த ஒன் சைடுக்கு அந்த இதில் பேக் சைடில் எப்படி ட்ரா பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைடு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து வளைவு கொண்டு வரோம். வளைக்கும் போது ஃப்ரண்ட் சைடில் நல்லா கொஞ்சம் உள்ளே வளைச்சி கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு நல்லாயிருக்கும். உள்ளே வளைச்சி கொடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் அதாவது ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது அந்த ஊக்ஸ் வைக்க பகுதி இருக்கும் இல்லையா, அந்த இடத்த மட்டும் 1 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். நாளைக்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு கிராஸ் கட் எப்படி மார்க் பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்லீவ் பேலன்ஸ் இருக்குது, ஆஃப் ஸ்லீவ்னால் எப்படி பண்ணணும், அதாவது எல்போனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே ஒரு லைக் போட்டிருக்கேன், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.